ஸோ ஹாய் கைஸ், நாங்கள் உதிரன் அண்ட் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு திருமந்திரத்தில் நாம் வந்து திருமூலர் வரலாறு அப்படிங்கிற அந்த தொகுப்பில் இருக்க 2வது பாடல் பார்க்கலாம். அண்ட் இப்போ தான் நீங்கள் முதல்ல என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, நான் வந்து திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்லையும் ஆராய்ச்சி பண்ணி அதோடைய உண்மையான பொருளை சொல்லி ப்ளஸ் நான் வந்து அதை பார்க்கக்கூடிய அறிவியல் பார்வையும் சேர்த்து சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு இதை பற்றி வேற பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த திருமந்திர பாடல்கள்லாம் கோயிலில் கூட இப்போ ஒழிக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் தான் வந்து இப்போ என் வாய்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த நூல் அழியாம போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா யாரும் படிக்கிறது தான் இல்லை, அட்லீஸ்ட் இதை வந்து நான் சொல்லக்கூடிய பொருளாவது புரிஞ்சுப்பாங்கல்ல. ஸோ அதனால சொல்றேன், நல்ல நல்ல போதனைகள்லாம் இந்த நூல்கள்ல இருக்குது, நான் அதை ஷேர் பண்றேன். அண்ட் பிஃபோர் கோயிங் இன்டு த வீடியோ, நான் வந்து சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பாயிரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். அதாவது அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபுல்லா சிவனை பத்தி அவர் வந்து ஃபர்ஸ்ட் போற்றி பாடியிருப்பாரு இல்லையா. எடுத்தோடனே நம்ம ஒரு புக்கு எழுதுறோம் அப்படின்னா, புக்ல எழுதுறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கடவுள் வாழ்த்துன்னு ஒன்று எழுதுவோம். திருவள்ளுவரே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு எடுத்தோடனே கடவுளை தான் வாழ்த்து பாடியிருப்பாங்க இல்லையா. ஸோ எல்லாருமே அந்த காலங்களில் எடுத்தோடனே ஒரு கடவுளை வாழ்த்தி தான் முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரூலா வச்சிருந்தாங்க. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஒரு விஷயம் திருமூலரும் பண்ணியிருந்தாரு. அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஆகம சிறப்பு. ஏன்னா கடவுளுக்கு அடுத்து கடவுளுக்கு ஈக்குவலா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆகமங்கள், சிறந்த நூல்கள், வேதங்கள், இதை தான் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அவர் போற்றி பாடியிருந்தார் இல்லையா. ஸோ அதை பத்தி நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்தபடியா இப்போ அவர் வந்து அவருடைய வரலாறு சொல்றாரு. யூஸ்வலா இதான ஒரு புக் ரைட் பண்றவங்களுடைய இதா இருக்கும். எடுத்தோடனே கடவுள் வாழ்த்து பாடுவாங்க. அப்புறம் வந்து அப்பா அம்மா, கடவுளுக்கு ஈக்குவலா இருக்க அப்பா அம்மாவை பத்தி நம்ம நினைப்போம். அதுதான் அவங்க ஆகமங்கன்னு பண்ணியிருக்காங்க. நம்ம அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய வரலாறு, அதாவது ரைட்டருடைய வரலாறுன்னு சொல்லி நம்மளை பத்தி சொல்லுவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வரக்கூடிய டாபிக் உள்ள போவோம் இல்லையா. அந்த மாதிரி இப்ப நான் சொல்லக்கூடிய திருமூலர் வரலாறு அப்படிங்கிறது, திருமூலர் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்ல வராரு, எழுதுறதுக்கு முன்னாடி அந்த நூலை பத்தியோ திருமந்திரத்தை முழுசா பத்தியோ இல்ல அவரை பத்தியோ அவர் சொல்ல வர விஷயம்தான் வந்து திருமூலர் வரலாறுங்கிற ஒரு தொகுப்புக்குள்ள இருக்கும். மொத்தம் ஒரு 6 பாடல் இது இருக்கு. ஓகேவா. இப்ப 2வது பாடல் நம்ம வந்திருக்கோம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபர்தரா டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம சேனலுக்குள்ள ஒரு இன்ட்ரோ போட்டு போயிடலாம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் ஃபர்தர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சரி, இப்ப நான் வந்து அந்த பாடலை வந்து முதல்ல பாடி காமிச்சிடுறேன். என் மைண்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. செப்பும் சிவாகமும் எண்ணும பேர் பெற்று, எனக்கு தெரிஞ்ச லைட்டா மறக்காது, மைண்ட்ல தான் நிற்கும். அதை நான் எல்லா சாங்கையும் மைண்ட்ல ஏத்திட்டு இருக்கேன்ல. ஸோ அதனால கொஞ்சம் அங்கங்க ஸ்டெக் ஆகும். செப்பும் சிவாகமும் எண்ணும பேர் பெற்று அப்படி நல்கு பேர் நந்தி தாழ் பெற்று, சாரி அப்படி நல்கு மறுநந்தி தாழ் பெற்று, ஐ திங்க் கரெக்டா சொல்ல நினைக்கிறேன். அப்படி நல்கு மறுநந்தி தாழ் பெற்று தப்பில்லா மன்று தனிக்கூத்து கண்டபின் ஒப்புல்லா எழுகோடி யுகம் இருந்தேனே. ஞாபகம் வச்சிட்டேன், கரெக்ட். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய திருமந்திர பாடல். இதோடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். செப்பும் சிவாகமும் எண்ணும பேர் பெற்று அப்படிங்கிற அந்த வரி இருக்கு இல்லையா, இதோடைய பொருள் என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா, செப்பும் அப்படின்னா சொல்றது இல்லையா, சொல்லக்கூடிய விஷயங்கள். திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செப்பும் சிவாகமம் எண்ணும பேரு பெற்று, நான் வந்து சொல்லக்கூடிய அந்த சிவ ஆகமம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு போற்றி புகழக்கூடிய ஒரு எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு விஷயம், உயர்ந்த ஞானத்தை உடைய ஒரு விஷயம் தான் இந்த சிவ ஆகமம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. நான் சொல்லக்கூடிய சிவாகமம் அப்படிங்கிறது உயர்ந்த நெறியது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்றாரு. செப்பும் சிவாகமம் எண்ணும பேர் பெற்று. அடுத்து வந்து அப்படி நல்கு அப்படி நல்கு மறுநந்தி தாழ் பெற்று அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த நல்ல, நல்கு அப்படின்னா நல்லன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நல்ல மறுநந்தி தாழ் பெற்று அப்படின்னா மருள் நந்தி, அதாவது அருள் நந்தி அப்படின்னு நீங்க பிரிக்கலாம். அருள் நந்தி அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கலாம். அந்த ஒரு அப்படிப்பட்ட நல்ல நூல்கள்ல இருந்து நந்தி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி தான், அது வந்து ஒரு பேர் ஆனந்த நிலைன்னு சொல்லுவாங்க. சிவ ஆகமத்துல சிவனுடைய ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்டேட் தான் அது. அந்த ஸ்டேட்ல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, அதாவது எப்படி சொல்றது, ரொம்ப ஹையஸ்ட் ஃபீலிங் ஆஃப் ஹாப்பினஸ்ல இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எதை பத்தி கவலைப்படாம ஜாலியா இருக்கக்கூடிய அது ஒரு ஹைப்பான ஒரு லெவல்ல வச்சுக்கோங்களேன். அதான் அப்படி நல்கு
மறுநந்தி தாழ் பெற்று அதை அடைஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து அந்த நந்தி அப்படிங்கிற ஸ்டேட்டை நான் அடைஞ்சதுக்கு அப்புறமா சிவனுக்கு கீழே தாழ் பெற்று அப்படின்னா அவருக்கு கீழே நான் வந்து தாழ்மையா வணங்கி அவருக்கு கீழே நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறத திருமூலர் சொல்றாரு. ஓகேவா? செப்பும் சிவாகமும் எண்ணும பேர் பெற்று அப்படி நல்கு மறுநந்தி தாழ் பெற்று அப்படிப்பட்ட சிவ ஆகமங்களை நான் கத்துக்கிட்டு அதை சொல்றது மூலியமா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு உயர்ந்த ஞானம் கிடைக்குது. அது மூலியமா நான் நந்தி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போறேன், ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்டேட்டுக்கு போறேன். அது மூலியமா சிவனுக்கு கீழே நான் வந்து அடைக்கலம் ஆகிட்டேன் அப்படிங்கிறத அவர் இந்த 2 வரியை சேர்த்து சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த வரி வந்து பாத்தீங்கன்னா அப்படி மனம் தப்பில்லாம் அன்றில் தனிக்கூத்து கண்டபின் அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு இல்லையா? தப்பில்லாம் அன்றில் தனிக்கூத்து கண்டபின் அப்படின்னா அப்படி நான் அடைஞ்சதுக்கு அப்புறமா என் மனசுல இருந்தக்கூடிய எல்லா தவறுகளும் மறைஞ்சு போயிடுச்சு, எல்லா தவறுதலான சிந்தனைகளும் அழிஞ்சிடுச்சு அப்படிங்கிற சொல்ல. தப்பில்லாம் அன்றில் தனிக்கூத்து கண்டபின் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம மனசை நம்ம கட்டுப்படுத்தணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை நான் வந்து என் மனசை நான் பார்த்தேன். திருமூலர் சொல்றாரு, என் மனசை நான் வந்து பாக்குறேன். பார்த்தப்ப அது போடக்கூடிய ஆட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சது. அது எப்படி எல்லாம் வந்து போகும், எந்த வழியில எல்லாம் சிந்திக்க வைக்கும், எந்தெந்த தவறான விஷயங்கள் எல்லாம் சிந்திக்க வைக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அதை என்னால் அடக்க முடிஞ்சுது. அப்படி அடக்கினதுக்கு அப்புறமா தான் தப்பெல்லாம் மனமா மாறிச்சு. தப்பெல்லாம் மன்றின் தனிக்கூத்து கண்டபின் அந்த ஒரு விஷயத்த நான் கண்டதுக்கு அப்புறமா, தனிக்கூத்தை நான் பார்த்ததுக்கு அப்புறமா, அது கட்டுப்பட்டதுக்கு அப்புறமா ஒப்பில்லா 7 கோடி யுகம் இருந்தேனே, அதாவது அப்படிப்பட்ட ஒரு எப்ப பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனசை நான் கட்டுப்படுத்துறதுக்கு அப்புறமா நான் வந்து பல கோடி யுகம் இருந்தேன், பல கோடி வருடங்கள் நான் வந்து இருந்திருக்கிறேன் இந்த பூமியில அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதான் பொருள். இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அதை மொத்தமா சொல்லணும் அப்படின்னா, சிவ ஆகமம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நெறிய நான் எப்ப பாட ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறமா நான் வந்து அதை பாடி நந்தி அப்படிங்கிற நிலையை அடைஞ்சு சிவனுக்கு கீழே அடைக்கலாம் புகுந்தேன். அதுக்கு அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய மனசோடைய ஆட்டத்தை நான் கண்டுபிடிச்சேன், அதை நான் வந்து அடக்குனேன். அப்படி அடக்குறது மூலியமா என்னால அங்க போக முடிஞ்சது. 7 கோடி யுகம் நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்ப திருமூலர் வந்து பல கோடி வருஷம் இந்த பூமியில இருந்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நீங்க வரும். இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நான் சயின்டிபிக்கலா இப்ப போவோமே, அந்த இடத்துல நான் சொல்றப்ப உங்களுக்கு இது புரியும். அவர் வந்து 7 கோடி வருஷம் இருந்தாரா, இல்ல அது ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டதை அவங்க கிட்ட ஷேர் பண்றேன். ஏன் அது வந்து தப்பான விதங்கள் நிறைய பேர் யோசிப்பாங்க. அப்ப அத்தனை கோடி வருஷம் மனிதனால உயிர் வாழ முடியும் அப்படிங்கறத அவர் நினைக்க ஆரம்பிப்பாங்க. பட் ஆக்சுவலி அது பாசிபிள் கிடையாது. நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், என்னுடைய கோர் ஐடியா என்ன அப்படின்னா, நாம வந்து மனசை கட்டுப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் திங், மனசை கட்டுப்படுத்தினா அடுத்த ஸ்டேஜா நம்ம வந்து இந்த நந்தி லெவல் போகலாம். நந்தி லெவல் போனா சிவனுக்கு கீழே போகலாம். அது மூலியமா நம்ம பல வருடங்கள் இந்த பூமியில இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர ஒரு விஷயம். இதை எப்படி நான் வந்து நியூரோ சயின்டிபிக்கலா பாக்குறேன், நியூரோ சயின்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நான் எப்படி பாக்குறேன், மன அறிவியல் அப்படிங்கிறது இதோட பொருள் நியூரோ சயின்ஸுக்கு. ஏன் வந்து நான் இந்த ஸ்பெசிபிக்கா வந்து மூளை சம்பந்தமா படிக்கிறேன் தெரியுமா? நீங்க இந்த உடம்புல வந்து எல்லா பார்ட்டுமே முக்கியம் தான், எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன விஷயம் கூட முக்கியமான விஷயம் தான். ஆனா இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டையும் கவனிக்கிற ஒரே பார்ட் மூளை மட்டும்தான் இல்லையா? இப்ப எனக்கு வந்து உடம்புல வந்து இப்போ எனர்ஜி கம்மியாகிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு தெரியாது இல்லையா? நான் அதை நோட் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. வயிற்றுக்குள்ள இங்க சாப்பிட்ட சாப்பாடு இந்த ஒரு செல்லுக்குள்ள போகுது, அந்த செல்லு இப்ப அதெல்லாம் யூஸ் பண்ணி அடிச்சு செல்லு எதுவும் இல்லை அப்படின்னு இப்படிலாம் பார்க்க முடியாது, அதனால உணர முடியாது. ஆனா அது உணர்ற ஒரே விஷயம் நம்ம மூளை தான். நம்ம மூளையில இருந்து போகக்கூடிய அந்த நியூரான் அப்படிங்கிற அந்த ஒரு செல் இருக்கும் சரியா? இது வந்து ஒவ்வொரு செல்லையும் நம்ம உடம்புக்குள்ளேயே பல கோடி செல் இருக்கு. அந்த ஒவ்வொரு செல்லோடையும் அந்த ஒவ்வொரு செல் என்ன பண்ணுதுங்கிறதோடையும் ஒண்ணு இந்த நியூரான்ஸ் மூலியமாவோ இல்ல ஹார்மோன்ஸ் மூலியமாவோ அதை பத்தின இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிட்டே தான் இருக்கும். இன்டர்போல் மாதிரி வச்சுக்காங்களேன், எந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம மூளை கவனிச்சுட்டே இருக்கும். இப்ப நம்ம உடம்புல வந்து எனர்ஜி கம்மியாயிடுச்சு அப்படின்னா உடனே நம்மளுக்கு வந்து மூளையில வந்து ஹைப்போதலாமஸ்னு ஒரு ஆர்கன் இருக்கும். அது உடனே பசிக்கான ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். நம்ம உடம்புல பசியை தூண்டி விடும். ஐயோ பசிக்குதே, நமக்கு தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். உடனே சாப்பாடை தேடுவோம், சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் சாப்பிட்ட சாப்பாடை நம்ம செரிமானம் பண்ண போறது கிடையாது. நம்ம வந்து துணி துவைக்கிற மாதிரிலாம் போட்டு அதை போட்டு பிதிக்கி அதை வந்து அப்படி மாற்றுறது கிடையாது.
நம்ம உடம்புக்குள்ளேயே இந்த பிரெயின் என்ன பண்ணணும்னா அடுத்தபடியாக ஹார்மோன் ரிலீஸ் பண்றதுக்கு வயிற்றுக்குள்ள இருக்க ஹார்மோன் அங்க இருக்கும். ஸோ இதை போய் ரிலீஸ் பண்ணு அப்படிங்கிற ஆர்டர் கொடுக்கும். அதை ரிலீஸ் பண்ணி அது செரிமானம் பண்ணும். செரிமானம் பண்ணதை கொண்டு போய் இந்த செல்லுக்குள்ள போய் சேரு அப்படிங்கிற கட்டளை அது கொடுக்கும். ஸோ இப்படி எல்லா ஒர்க்கையும் அதான் பார்க்குது. ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு செல்லுக்குள்ள இருந்து ஹார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இயங்குற வரைக்கும் அதுக்கு தேவையான அந்த துடிப்பு கொடுக்கறதுல இருந்து இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்றது. நான் பேசக்கூடிய இந்த வார்த்தையிலிருந்து பேசிட்டு இருக்கப்போ நடக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்ல நடக்கிற அந்த ஒரு டிஃப்ரெண்டான விஷயங்களை நான் கவனிக்கிறதுல இருந்து, வெளியில நடக்கக்கூடிய விஷயங்கள் என் காதல உள்வாங்கிறதுல இருந்து, அடுத்து நம்ம என்ன பேசணுங்கிறத நான் முடிவு எடுக்கிறதுல இருந்து, ஹார்ட் பீட்டு, பேசுறப்ப மூச்சு விடணுமா இறக்கணுமா, இது எல்லாத்தையும் கவனிக்கிறது மூளை தான் இல்லையா? இந்த மூளைங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா மனிதன் அங்க கிடையாது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த மூளைக்குள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, விழிப்புணர்வு அப்படின்னு. அதாவது விழிப்புணர்வுல 3 நிலை இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம முழிச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜ்ல, நான் இப்ப முழிச்சிருக்கிறப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ஒரு டைப் ஆஃப் கான்சியஸ்னஸ். நான் என்னைய நான் கான்சியஸா இருப்பேன். என்னை யார் தொடுறாங்கன்னு தெரியும், நான் எது மேல உட்காந்துருக்கேன்னு தெரியும், சுத்தி என்ன இருக்குன்னு தெரியும், நான் கேமரா பார்த்து பேசுறேன்னு தெரியும், வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியும். இந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பத்தின ஒரு அவேர்னஸ் எனக்கு இருந்துட்டே தான் இருக்கு. இது ஒரு டைப் ஆஃப் கான்சியஸ்னஸ். ரெண்டாவது கான்சியஸ்னஸ் ஒரு ஸ்டேஜ் இருக்கு. ரெண்டாவது 1க்கும் 3ஆவதுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்டேஜ், அதாவது மெடிடேஷன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. நீங்க மெடிடேஷன் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் டீப்பா போறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி இருக்க விஷயங்கள் மேல இருக்க அந்த ஒரு கவனத்தை விட உங்க மைண்டுக்குள்ள கவனம் அதிகமாகும். ஸோ இங்க ஒரு செட் ஆஃப் விஷயத்து மேல இருக்க கவனம் நம்மளுக்கு குறைஞ்சு போச்சா, இது ஒரு டைப் ஆஃப் கான்சியஸ்னஸ். 3ஆவது ஸ்டேஜ், அதாவது டீப் ஸ்லீப்ல, ஆழ்ந்த உறக்கத்துல இருப்போம்னு சொல்லியிருப்போம் தெரியுமா? நம்ம எல்லாருமே கண்டிப்பா சில டைமாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். என்னன்னா கனவே இல்லாம தூங்குறது. நைட்டு தூங்குவோம், அப்புறம் காலையில எந்திரிப்போம், நடுவில் என்ன நடந்ததுனே தெரியாது. யாராவது கத்துனாங்களா, யாராவது நம்மளை கூப்பிட்டாங்களா, எதுவுமே தெரியாது. அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிடும், கனவே இருக்காது. அது ஆழ்ந்த தூக்க நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்ல நம்ம பிரெயின் அந்த ஸ்டேட்ல மட்டும்தான் நம்ம மூளை தன்னை தானே புதுப்பிச்சுக்கும். அது புதுப்பிக்கிறப்ப இம்யூன் சிஸ்டத்தையும் அது திருப்பி என்ன பண்ணும் அப்படின்னா புதுப்பிக்கும். இம்யூன் சிஸ்டம் தான் நோய்களை எதிர்த்து போராடும் தெரியுமா? ஸோ அதை திருப்பி புதுப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா கனவே இல்லாம தூங்கிட்டோம் அப்படின்னா, எண்ணங்கள் இல்லாம தூங்கலாம், அந்த திருப்பி போகும். செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்னு சொல்லி இருக்க ஒரு பார்ட் இருக்கும். அந்த குரோமோசோம்ல ஒரு டீலோமெரேஸ்னு ஒன்று இருக்கும், வால் மாதிரி சொல்லுவாங்க. அது வளருது அப்படின்னா நம்ம சீக்கிரம் ஏஜ் ஆகாது. அதான் நல்ல தூக்கம் உடம்புக்கு அவசியம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எல்லாருக்கும் ஹியூமன்ஸுக்கும் அது கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். எப்பயாவது நம்ம நல்லா கனவே இல்லாம தூங்குற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு அது இருக்கும். அப்படி இருந்தா அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். சரி, இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள வருவோமே. ஏன் அந்த கான்சியஸ்னஸை சொல்றேன் அப்படின்னா, அந்த மூளை நரம்பியல்ல நான் சிவன் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான். ஏன்னா இங்க சிவன் 3 நிலையில இருக்காருன்னு நம்ம சொல்ற மாதிரி, இங்க நான் சொல்றது கான்சியஸ்னஸ் 3 ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த கான்சியஸ்ங்கிறத மட்டும்தான் இங்க மனிதன் உயிர் வாழ்றதுக்கு அடிப்படை தேவையே. ஏன்னா ஒருத்தர் கோமாவுக்கு போனா கூட அவன் உயிரோட தான் இருக்கான் இல்லையா? கோமாவை பொறுத்த வரைக்கும் அவன் இப்ப டீப் ஸ்லீப்ல இருக்க மாதிரி, நீங்க டீப் ஸ்லீப் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கோமால இருக்க ஒரு ஆள் அவங்க உடம்புல அதுக்கு தேவையான செல்ஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும், தேவையான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த மூளை அந்த ஒரு ஸ்டேட்ல இருந்துட்டே தான் இருக்கு. அது ஒரு டைப் ஆஃப் விழிப்புணர்வு ஸ்டேட் தானே. ஸோ அந்த ஸ்டேட் இருந்துட்டே தான் இருக்கு. அவன் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? அவன் அந்த தூக்கத்துல இருந்து வெளியில வர முடியாத ஒரு ஸ்டேஜ்ல மாட்டிட்டு இருக்கான்னு நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அவன் தூக்கத்துல தான் இருக்கான். ஸோ அப்படிங்கிறப்ப அது இப்பயும் கான்சியஸ்னஸ் தான் இருக்கு. அந்த கோமால இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கும் இறந்து போன ஒரு ஆளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இறந்து போன ஆளுக்கு கான்சியஸ் கிடையாது. அவன் உடம்புக்குள்ள இந்த ஒர்க் எல்லாம் செய்ய முடியாது. இந்த சாப்பாடு செரிமானம் வைக்கிறது, ஹார்ட் பீட்டை ஓட வைக்கிறது, மூச்சை கட்டுப்படுத்துறதுலாம் கிடையாது. அது எதுவுமே இல்லாதனாலதான் அவன் உடம்பு இப்ப அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இதுவே எல்லாமே பண்ணிட்டு இருக்க ஒருத்தன், அதாவது கோமால இருந்தாலும் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாலும் உடம்புல நடக்க வேண்டிய விஷயங்கள், மூச்சு விடுறதுல இருந்து எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவன் உயிரோட இருக்கான். ஆனா அதே கான்சியஸ் இல்லாம போறப்போ அவன் செத்து போயிட்டான். அவன் உடம்பு அழுக தொடங்கிடும் இல்லையா? ஏன்னா அவன் உடம்புல இப்ப எது ஒர்க் நடக்கிறது இல்லை, மூச்சு போறது இல்லை, எதுவுமே செய்யறது இல்லை. அப்ப அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப அதே விஷயத்த நீங்க கொண்டு வாங்களேன். நம்ம மனசு பொதுவா நம்ம யோசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா, நம்ம எதையோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். கான்ஸ்டன்டா நீங்க ஒரு நாளுக்கு காலை நீங்க எப்ப எந்திரிக்கிறீங்களோ, எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எவ்வளவு சிந்தனைகள் சிந்திச்சிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது போயிடும். ஆயிரக்கணக்கு எல்லாம் தாண்டி போயிடும். அதெல்லாம் நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா. ஆனா நீங்க எடுத்து அந்த யோசிச்ச எல்லா எண்ணங்கள்லையும் நான் இதை யோசிச்சேன் அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் எதை பத்தி யோசிச்சேன்னு கேட்டீங்கன்னா தெரியாது, மறந்துடுவோம். ஆனா அந்த இதை யோசிக்கிறதுனால நம்ம மூளையில இருந்து ஒரு எனர்ஜி போகுது இல்லையா? கண்டிப்பா அது யோசிக்கிறப்ப ஒரு எனர்ஜி வேஸ்ட் ஆகும்.
ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அறிவியலாளர்கள் இருக்காங்க இல்லையா, பெரிய பெரிய சயின்டிஸ்டா இந்த உலகம் பார்த்த சயின்டிஸ்ட் பல பேர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அவங்க எண்ணத்தை வந்து ஒரே விஷயத்துலதான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க சிந்திக்கிறதே அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் இருக்கும். பல விஷயத்த அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இது என்ன, இது எப்படி சால்வ் பண்ண, இது அப்படி கொண்டு போகலாம், இப்படிங்கிறத பத்தியே தான் ஓடும். ஸோ அப்போ அவங்க எனர்ஜி எல்லாம் ஒரு விஷயத்துல குமியுது. அப்படி குமியறப்போ அது மேலும் மேலும் டெவலப் ஆகி அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதே மாதிரி தான் நம்ம தமிழ்ல வந்து திருவள்ளுவரா இருக்கட்டும், திருக்குறள்ல வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அது எழுதியிருக்கக்கூடிய அந்த வகை இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படி ஒருத்தரால எழுத முடியுமாங்கிறத ஆச்சரியப்பட முடியும். அந்த மாதிரி இருக்கும். இந்த நேர் 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 தேமா, நேர் நேர் பொலிமான்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. அதுல வந்து ஒரு வார்த்தையை வந்து நீங்க இப்படி பிரிப்பாங்க, தேமா புலிமா அப்படின்னு. இப்ப அகர அப்படின்னா இருகுறில் தனித்து குரில் தனித்து அப்படிங்கிற மாதிரி பிரிப்பாங்க. அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இருகுறில் தனித்து அப்படின்னா அது வந்து நிறை 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 அப்படின்னா அதுக்கு என்ன, அது என்ன சவுண்டோட முடியுதோ அடுத்த வார்த்தை அந்த சொல்லோடைக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய வார்த்தையில தான் தொடங்கணும். ஸோ சவுண்டை வச்சு அதை உருவாக்குறாங்க. அது எப்படி வந்து இதுக்கு அடுத்து இந்த வார்த்தை தான் வரும், அந்த வார்த்தைக்கு சவுண்டு தான்ங்கிறது திருவள்ளுவருக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. ஒரு பாடலை ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையில உருவாக்க முடியுங்கிறதே பெரிய விஷயம். அவர் அவ்வளோ பாடல் உருவாக்குனது எவ்வளோ பெரிய விஷயம் பாத்தீங்களா. ஸோ அந்த இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ். அது எந்த விஷயத்துல நம்ம வந்து நம்மளுடைய பிரெயின் எனர்ஜியை வந்து டைரக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமே. அதான் திருமூலர் சொல்றாரு, நான் வந்து என் மனசை கட்டுப்படுத்தினேன். அதாவது என் மனசுல நான் பல விஷயங்கள் சிந்திக்கிறேன் இல்லையா, அதை ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வந்து நான் வந்து அதை பாக்குறேன். சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டா காக்னிஷன் சொல்லுவாங்க. அதாவது நான் என்ன சிந்திக்கிறேங்கிறத நான் கவனிக்கிறது இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல வந்து நிறைய விஷயங்களை நான் உள்ள ஓடிட்டே தான் இருக்கும் இல்லையா, இல்லாம இருக்காது. நான் ஒன்றும் திருமூலருடைய சிசிய புள்ள கிடையாது. ஸோ நான் வந்து எனக்கும் ஓடிட்டே தான் இருக்கேன், ஏதோ ஒன்று ஓடிட்டே தான் இருக்கும். பட் மேக்ஸிமம் முன்னாடிக்கு இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா நிறைய பாடல் மைண்ட்ல ஏத்திட்டேன் இல்லையா. இப்போ அதை வந்து மைண்ட்ல மறக்கக்கூடாதுன்னு அதை படிக்க அந்த விஷயத்துலதான் மைண்டு போகுது. ஸோ இப்படி வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, நமக்குள்ள ஓடுற எண்ணத்தை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறப்போ, இப்ப நான் அமைதியா உட்காந்துக்கன்னு வச்சுக்காங்களேன், மைண்டுக்குள்ள வந்து அடுத்து வந்து இன்னைக்கு கிளாஸ் இருக்கு, இந்த கிளாஸ்ல வந்து இதை படிக்க போறேன் அப்படின்னு ஓடிட்டு இருக்கும். மேம் இப்படி கேட்டா என்ன பண்றது, அப்படி பண்ண என்ன பண்றதுன்னு ஓடிட்டு இருக்கும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதை நான் கவனிக்கிறது. நான் வந்து இப்போ நான் வந்து மூளையும் கிடையாது, அதோட செயல்பாடும் கிடையாது, அதை கவனிக்கிற ஒரு சாதாரண மனிதன், கவனிக்கக்கூடிய ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி தான். உள்ள என்ன நடக்குதுன்னு நான் அப்படி பார்த்துட்டே இருக்கேன். நான் எப்படி யோசிக்கிறேன், இப்படி யோசிக்கிறேன், ஓகே, இந்த மாதிரி வருது, நானே என்னை கவனிக்கிறது. இதுதான் வந்து கிருஷ்ணரா இருக்கட்டும் எல்லாம் சொல்றது, எது மேலேயும் பற்று இல்லாம செயல்படுங்க அப்படிங்கிறது. அதாவது உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ணுங்க போதும், சும்மா நில்லுங்க போதும் அப்படிங்கிறது தான். நம்ம மனதை நம்ம அப்படி பார்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்காங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனசு என்ன நினைக்கணும், என்ன இவன் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அது அமைதியா ஆயிடும். ஏன்னா நான் பாக்குறேன்ல, நீ பண்ணு, நான் ஒன்னும் உனக்கு ரியாக்ஷன் பண்ண முடியும், ஆட்ல என்ன சொல்லு, என்ன ஆடணுமோ ஆடு அப்படின்னு விட்டாம வச்சுக்கோங்க. அது ஆட்ல அங்க அப்படியே போய்கிட்டே இருந்து கடைசியில அமைதியா வந்து ஒரு இடத்துல உட்காந்துரும். சோ அதுதான் திருமூலர் சொல்ல வர்றாரு. நான் அந்த தனிக்கூத்து ஆட்டத்தை கண்ட பின், தப்பில்லா மன்றில் தனிக்கூத்து கண்ட பின், நான் அந்த ஒரு ஆட்டத்தை நான் வந்து கண்ட பின், அதை ஆடிக்கிட்டே இருக்கிறத நான் பார்த்ததுக்கு அப்புறமா அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அமைதி ஆயிடுச்சு. மெட்டா காக்னிஷன்ங்கிற ஒண்ணு அவருக்கு நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அப்படி ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மெடிடேஷன் ஸ்டேட்ல நம்ம 100% ஃபீல் பண்ற அமைதியை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஹி ஃபீல்ட் லைக் நான் வந்து ரொம்ப அமைதியா இருக்கேன் அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அமைதிங்கிறது பாத்தீங்கன்னா நல்ல நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணிருக்கவே மாட்டோம் இது வரைக்கும். அந்த ஒரு அமைதியில வந்து பாத்தீங்கன்னா டைம்லெஸ் ஃபீல் வந்து கிடைக்கும். திருமூலர் வந்து பல கோடி யுகம் இருந்தேன்னு சொல்றாருல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சயின்டிபிக்கலி பாத்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது, அவர் ரொம்ப கோடி வருஷம் இருந்தாருன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி நீங்க ஆழ்ந்த இடத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா நம்ம மூளைக்கு வந்து டைம் அப்படிங்கிற விஷயம் பத்தியே மறந்துடும், அதை பத்தியே தெரியாது. டைம் இப்போ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஃபீல் இருக்குல்ல. இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கப்ப என் மைண்டுக்குள்ள ஓடுது, என் வீடியோ வந்து எத்தனை நிமிஷம் ஓடி இருக்கு, 15-16 நிமிஷம் தாண்டிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி என் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ஆனா அதுக்கு காரணம் மூளையில இருக்கக்கூடிய ஒரு பார்ட். அந்த பார்ட் தான் வந்து டைமை வந்து கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும். அந்த ஒரு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கா இருக்கட்டும், இவ்வளவு நேரம் தான் இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கா இருக்கட்டும், என்ன டைமா இருக்கும், இதுவா இருக்கும், ஓரளவுக்கு இத்தனை மணி ஆயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீல் நம்ம கொடுத்துட்டு இருக்குல்ல, அது காரணம் நம்ம இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு விஷயம் தான். அது மைண்டுக்குள்ள இருக்க ஒரு ஆர்கன் அதை பார்த்துட்டே இருக்கும். அந்த ஆர்கன் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. டைம் வந்து அதை பத்தி எனக்கு எண்ணமே இருக்காது. அப்படின்னா என்னங்கிற மாதிரி கேள்வி ஆரம்பிக்கும். அப்போ வந்து நான் எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஆட்டில் அந்த ஒரு ஸ்டேட்ல அப்படியே இருக்கேன். அந்த இதுல இருக்கிறப்போ எத்தனை வருஷம் ஆனா எனக்கு தெரியாது இல்லையா. அப்படி அவர் சொல்ல வர்றாரு. அதாவது நான் வந்து அப்படி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. சரியா?
உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, நம்ம அறிவியல்லே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமியில இப்ப 24 மணி நேரம் இருக்கா, இதே நீங்க இந்த பூமியில இருந்து ஒரு ஒளியோடைய வேகத்துல நீங்க வந்து பயணிச்சு நம்ம எல்லாம் ஒரு கேலக்சிக்குள்ளதான் இருப்போம். ஸோ இந்த கேலக்சிக்கு வெளியில போயிட்டு திருப்பி அந்த ஒளியோடைய வேகத்திலேயே நீங்க பூமிக்குள்ள வந்தீங்க அப்படின்னா பூமியில வந்து பலாயிரம் வருஷம் ஓடி போயிருக்கும். இன்னும் உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா, இப்ப வந்து நான் பூமியில இருக்கேன், என் ஃப்ரெண்டு வந்து இப்ப இன்னைக்கு வந்து இங்க இருந்து கிளம்பி நேரம் எங்க போறான் அப்படின்னா சாட்டனுக்கு போறான்னு வச்சுக்கோங்க. மார்ஸுக்கு போறான், செவ்வாய் கிரகத்துக்கு போறான். செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு ஹாய் மச்சான் நான் இங்க வந்துட்டேன் அப்படின்றான். சரிடா ஓகேடா ஃபைன் அப்படின்றேன். அவன் அங்க போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வரேன்டான்னு சொல்றான். இங்க நான் 2026 இருக்கேன். சரிடா ஒரு வருஷம் கழிச்சு வா அப்படின்னு சொல்றேன். ஒரு வருஷம் கழிச்சு அவன் அங்க இருந்து கிளம்பி இங்க வரான். அவன் வயசு என்ன இருக்கும், இப்ப ஒரு 21 இருக்கு, 21 வயசுல போறான் அப்படின்னா 22 வயசுல வந்துடுறான். வந்து பார்த்தா எனக்கு வயசு வந்து 72 வயசு. அவனுக்கு எப்படி இருக்கும், அத்தனை வருஷம் ஓடிடும், அது நேரமே தெரியாது. ஏன்னா இது நம்ம ஸ்பேஸோடைய ஒரு ரூல். அது இந்த ஸ்பேஸ் இப்படிதான் எங்குங்கிற ரூல். அதே மாதிரி தான் நம்ம மைண்டுக்குள்ளேயே அந்த ஒரு பார்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து டைம்லெஸ் ஃபீலுக்கு போயிடும் அப்படிங்கிறத அவன் சொல்ல வராது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் வேற ஒரு திருமந்திர பாடல் ஆராய்ச்சி பண்ணி ஷேர் பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல மீட் பண்ணோம். See you, டாடா.